சமாதானம் இல்லாமல் இருக்கிறது ஒரு மரணம். வியாதி என்பது ஒரு மரணம். போராட்டம் என்பது ஒரு மரணம். தரித்திரம் என்பது ஒரு மரணம். உபத்திரம் என்பது ஒரு மரணம். குழந்தை இன்மை என்பது ஒரு மரணம். எந்நேரமும் குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் தான் அது ஒரு மரணம். இப்படிப்பட்ட மரணத்துல நம்முடைய வாழ்க்கை பயணிச்சுட்டு இருக்கும். இப்படிப்பட்ட மரணத்துல நம்ம வாழ்க்கைகள் பயணிச்சுட்டு இருக்கும். ஆனா தேவன் இன்னைக்கு சொல்றாரு, இப்பேற்பட்ட மரணத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் இன்னைக்கு உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இதை நம்புறவங்க, நம்புறவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ஜோரா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு வாட்டி. கர்த்தர் அவர் என்றென்றும் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகுது. எவைகளெல்லாம் உங்க வாழ்க்கையில மரணத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களோ, பணம் என்கின்ற பொருளாதார பிரச்சனை நீங்க மரணத்தை பார்த்திருப்பீங்கன்னா, வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் என்கின்ற மரணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க இருக்கோம்னா, இல்ல உபத்திரவம் தொல்லை அப்படின்ற அநேக இடர்பாடுல உங்க வாழ்க்கையில இருக்கும்னா, இனி கர்த்தர் சொல்றாரு, நான் உயிர்ப்பிக்கும் வல்லமையினுடைய ராஜ்யத்தை பிரவேசித்துட்டு இருக்கிறேன். அந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்க எனக்குள்ள இப்ப வர போறீங்க. என்னுடைய ராஜ்யத்துல சாவு என்பது இல்ல. என்னுடைய ராஜ்யத்துல மரணம் என்பது இல்ல. என்னுடைய ராஜ்யத்துல நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய ராஜ்யத்துல எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். நீங்க எவைகளெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ, நீங்க எவைகளெல்லாம் என் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவைகளெல்லாம் இந்த நாள்ல அவருடைய உயிர்த்ததின் வல்லமையின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம வந்துடுறோம், சபைக்கு வரோம், பிரசனத்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், தேவன் நோக்கி கண்ணீரோட ஜெபம் பண்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளல? என்னத்தை பெற்றுக்கொள்ளல? என் வாழ்க்கையில ஏன் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியல? என் வாழ்க்கையில ஏன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல? என் வாழ்க்கையில ஏன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எந்த ஒரு நிறைவு என் வாழ்க்கையில ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படி நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை நீங்க எழுப்பினீங்கன்னா, அதுக்கு பதில் நான் சொல்றேன். காலையில மதியம் என் பையனை ஒரு கடைக்கு அமிச்சேன். வாஷிங் மிஷின் அந்த டாப் வாங்க சொல்லி அமிச்சேன். வாஷிங் மிஷினில் அந்த டாப்பு தண்ணி வருதுல்ல, அந்த டாப்பு அதை அமிச்சேன். எங்கே கிடைக்கும்னு கேட்டான். எங்கே இருக்கும்? ஹார்ட்வேர்ஸில். வாஷிங் மிஷின் பொருள் எங்கே இருக்குதோ அங்கே தான் கிடைக்கும். போய் மல்லிகைக்கு எல்லாம் சொன்னால் கிடைக்குமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எங்கே கிடைக்குமோ அங்கே நம்ம போகணும். அதை நோக்கி போனாதான் அந்த இடத்துல அந்த பொருளை வாங்க முடியும். என் வீட்டில் வாஷிங் மிஷின் டாப் வேணும், ஆனால் அது எங்கே விற்குதோ அந்த கடையில் போயிட்டு என் பையன் வாங்கி வந்து கொடுத்தான். அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உயிர்ப்பிக்கிற தேவனத்தை நம்ம போகணும். உயிர்ப்பிக்கிற தேவனத்தை நம்ம போகணும். அப்போதான் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் காரியத்தை சொல்கிறேன். இப்போ நம்ம எலெக்ஷன் டைமில் எல்லாமே இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் டைமில் அநேக கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, வாக்குறுதி அதிகமாக அள்ளி 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 வீசுகிறாங்க. டிஎம்கே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குது. என்னன்னா 8000 ரூபாய் கூப்பன் பெண்களுக்கெல்லாம். 8000 ரூபாய் பெண்களுக்கெல்லாம். பத்தியா, எங்கள் அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. 10,000மாம்மா? நான் 8000 தான் கேள்விப்பட்டேன். 8000 10,000மாங்க? சொல்லுங்க. 8000 தான். சரி சரி, விடுங்க. சண்டைப்படாதீங்க, விடுங்க. எது வந்தாலும் லாபம் வந்து நம்மளுக்கு. சரி, வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதுல என்ன வாக்குறுதினா, நீங்க உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், டிவிலாம் டிவி வாங்கிக்கலாம். உங்க வீட்டுல எது இல்லையோ அதை வாங்கிக்கலாம். ஒருவேளை என் வீட்டுல எல்லாமே இருக்குதுன்னா அது கொஞ்சம் பழசா போயிருக்கும்ல, அதை தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கலாம். அதானே வாக்குறுதி. ஏடிஎம்க்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்ப விஜய் வந்திருக்கிற ஒரு ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்து எல்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா இது எப்ப செயல்பாடுல வரும்? எப்ப செயல்பாடு வரும்னா, வாக்குறுதி கொடுத்தவங்க ஜெயிச்சு வந்து ஆட்சி செஞ்சாதான் அது செயல்பாடுல வரும். அப்பதான் அது நம்ம கைக்கும் வரும். உண்மையா இல்லையா? வாக்குறுதி கொடுக்குறவங்க ஜெயிச்சு என்ன பண்ணும்? ஆட்சிக்கு வரணும். அப்போதான் உங்களுக்கு அதிகாரம், அதை செயல்படுத்த முடியும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மரித்திருக்கிற நம்மளுடைய எல்லா காரியங்களும் புதுப்பிக்கப்படணும்னா ஏராளமான வாக்குறுதி இங்க இருக்குது. எங்க இருக்குது? வேதத்துல இருக்குது. அது நம்ம வாழ்க்கையில எப்படி செயல்படணும்னா, அவருடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். அவருடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும். அப்பதான் அது நிறைவேறும்.
2 காரியம் சொல்லியிருக்கிறேன் உங்க மத்தியில. வாக்குறுதி இருக்கு, கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவம் இங்க எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாருக்கும் அது நிறைவேறுதா? எல்லாருக்கும் நிறைவேறுதா? ஏன் நிறைவேறலன்னா, வாக்குறுதி கொடுத்தவர் உன்னோடு கூட இருக்கணும், உனக்குள்ள வாசம் செய்யணும், உனக்குள்ள நிலைத்து நிற்கணும், அவர் செயல்படுத்தணும். அப்போ அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்தாதான் நமக்குள்ள இருக்கிற அந்த காரியம் செயல்படும். ஒருவேளை அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள இல்லைன்னா, அவருடைய வல்லமின் ராஜ்யம் நமக்குள்ள இல்லைன்னா வேற ஒரு ராஜ்யம் இருக்குது, அது நம்மளை தடை பண்ணும், நம்மளுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்ணும். நம்மளுக்குள்ள பிசாசின் ஆளுகை இருந்தா, பிசாசின் ராஜ்யம் இருந்தா, நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணும்? அது தடை பண்ணும். அது தடை பண்ணி இருக்கும். நீ கேட்டவனே கடவுள் கொடுப்பாரு. அவர் ஏராளத்தின் தேவன், அவர் தாராளத்தின் தேவன், அவர் மகிமையின் பிதா. அவர் பிள்ளைங்க யாரு கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு அவருடைய சித்தம். அதுதான் அவருடைய சித்தமே, அதுதான் அவருடைய விருப்பம். நீ நல்லா வாழணும் தான் அவருடைய விருப்பம், நீ ஆசீர்வாதமா இருக்கணும் தான் அவருடைய விருப்பம், நீ நல்லா பிரகாசமா ஜொலிக்கணும் தான் அவருடைய விருப்பம். ஆனா நீ அவருக்குள்ள இருக்கணும், அவர் உனக்குள்ள இருக்கணும், நீ அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும், நீ அவருடைய வல்லமைக்குள்ள இருக்கணும். அப்பதான் அந்த பரிபூர்ணம் உனக்கு செயல்படும். ஒருவேளை நீ வேற ஒரு ராஜ்யத்துல இருந்தா, பிசாசின் இடத்துல உலகத்துக்கும் நீ ஆசைப்பட்டுக்கிட்டு, உலகத்துடைய காரியத்திற்கு ஆசைப்பட்டு, உலகத்துக்குள்ளேயும் போயிட்டு நீ செயல்பட்டுக்கினு, பாவத்திலையும் செயல்பட்டுக்கினு, நான் பரிசுத்தமா வாழ நினைச்சினா, நீ 2 கட்டமா இருந்தினா, அதுனாவும் இந்த நன்மைகள் செயல்பட முடியாது. புரியுதா? அதுதான் உங்களுக்கு உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னேன். யாரு ஒருத்தவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் அதை செயல்படுத்த முடியும். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா அவங்களால தான் இப்போ அந்த 8000 ரூபாவை கொடுக்க முடியும். ஏடிஎம்கே என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, அவங்க வந்தாலும் அவங்க அது என்ன சொன்னாலும் அதை செய்ய முடியும். அப்போ அது போல நம்மளுடைய வாழ்க்கையில கேளுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னேன், உங்க வாழ்க்கையில எவையெல்லாம் மரித்து இருக்கிறதோ, உங்க வாழ்க்கையில எவையெல்லாம் மரித்து இருக்குதோ அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கிறதுடைய வல்லமையின் ராஜ்யம் உங்களுக்குள்ள செயல்பட வேண்டும். புரியுதா? புரிஞ்சுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த ஸ்டார்டிங் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? எப்படி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம், உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படும் அப்படின்ட்டு சொன்னேன். எப்படி செயல்படும்னா, நீங்க உங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் மரித்து இருக்கிறதோ, ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் மரணம். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், எது மரணம்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா உபத்திரமும், தொல்லைகளும், பிரச்சனையும், போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையில மரணம். அந்த எதி நம்ம எப்படி உயிர்த்தெழ வைக்க முடியும்னா, அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம இடம் கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுறவர்களா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முதல் இடம் கொடுக்கணும். சரி, எடுத்து ஒரு வாசிப்போமா? ரோமர் 8:11 ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:11 வாசிக்கிட்டுமா? எடுத்துட்டீங்களா? பக்கம் புதிய ஏற்பாடுல 215, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிக்கிறவங்க சத்தமா வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் படிங்க உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு நல்ல வசனம். இது வசனம் இப்படியா சொல்லுது, அன்றும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான இந்த சரீரம், அது சாவுக்கு எதுவான சரீரம் இல்ல, ஆனா இந்த சாவுக்கு எதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்க அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கிறேன், பிரச்சனையில் தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் என் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரும்போதும் உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. அதுதான் அப்போ இங்க பவுல் சொல்றாரு,
பவுல் சொல்றாரு, மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி. இயேசுவை மரித்தோரிலிருந்து எது எழுப்புச்சுன்னா தேவனுடைய ஆவி. அப்ப இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவனுடைய ஆவி எழுப்பும் போது எழுப்புச்சுன்னா, அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அந்த பூமியில வாழ்ந்தார்? இயேசு எப்படிப்பட்டவர் அந்த பூமியில இருந்தார்? அவர் எப்படிப்பட்டவர் தானா, அவர் தேவன் உடையவரா இருந்தார். அவர் வாழ்ந்தது பூமியின் ராஜ்யம்தான். ஆனா அவர் வாழ்ந்த அந்த 3 வருஷம் அந்த ஊழிய காலத்துல அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறார். அந்த பூமியில வாழ்ந்தார், தேவனை வெளிப்படுத்தினார். அவருக்குள்ள இருக்கிற எல்லா குணாதிசயங்கள், சுபாவங்கள் எல்லாம் தேவனை பிரதிபலித்தது. எல்லாம் என்ன பண்ண, தேவனை பிரதிபலித்தது. அது போல ஒரு மகிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த வாழ்வு தான் அவரை உயிரோடு எழுப்பினது. இது கிறிஸ்து தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே எக்ஸாம்பிள். நான் அதிகமா ஜெபம் பண்ண காரணமா, ஏசப்பா உண்மை போல ஒரு பிரதிபலிப்பு என் வாழ்க்கையில வேணும். நான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க வெளிச்சம் சொல்லிக்கிறீங்க, அந்த வெளிச்சத்துல நான் பிரவேசிக்கணும், நான் நடக்கணும். நானும் மாம்சமான மனுஷன் தான், திடீர்னு போகிறோம், திடீர்னு எல்லாமே நடக்கும். ஆனாலும் உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கணும். உங்களுடைய ராஜ்யத்துல நீதி உண்டு, உங்களோட ராஜ்யத்துல வல்லமை உண்டு, உங்களோட ராஜ்யத்துல எல்லா காரியங்களும் உண்டு. அந்த ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையில செயல்பாடா இருக்கணும், நான் செயல்படணும். அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். பூமியின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துடலாங்க. இந்த பூமி இருக்குதுல, இது யாருடைய ராஜ்யத்துல இருக்குது நீங்க நினைக்கிறீங்க? பூமி யாருடைய ராஜ்யத்துல இருக்குது? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். ஐயா நீங்க பேசாதீங்க, நீங்க சுத்தமா டைவர்ட் பண்றீங்க அப்படியோ. சரி, பிசாசின் ராஜ்யத்திற்குள்ள பூமி இருக்கு. என்னங்க நான் பிசாசு ராஜ்யத்துக்குள்ள இருக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் சொல்றேன், அப்ப ஏங்க மரணம் ஒன்று எழுதுறீங்க? அப்ப ஏங்க வியாதின்னு ஒன்று வருது? ஏங்க பொறாமன்னு ஒன்று இருக்குது? ஏங்க பொச்சரிப்புன்னு ஒன்று இருக்குது? ஏன் அநேக தீமையான காரியங்கள் பூமியில இருக்குன்னா அவன் ராஜ்யத்திற்குள்ள இருக்குது. என்னைக்கு தேவன் பூமியை நன்மையா தான் படிச்சாரு, மனுஷனுக்கு நன்மைக்காக தான் கொடுத்தாரு. என்னைக்கு ஆதாமேவாள் பாவம் செஞ்சாங்களோ, என்னைக்கு அவங்க வழி மாறி போனாங்களோ, அன்னைக்கு என்ன பிசாசுக்கெல்லாம் அவன் தன்னை பண்ணாங்க, அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால பூமி பிசாசு ராஜ்யத்துக்குள்ள இருந்தாலும் அவரை நம்புகிறவங்க அந்த ராஜ்யத்துல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களில் வாசமா இருக்கிற அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிப்பார். இது சாவுக்கு ஏதுவான சரீரத்தை மட்டும் உயிர்ப்பிக்க மாட்டார், எல்லா காரியத்தையும் உயிர்ப்பிப்பார். எப்படின்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவை எழுப்பினது தேவனுடைய ஆவி. ஏன் கிறிஸ்துவ தேவனுடைய ஆவி எழுப்பிச்சுன்னா, கிறிஸ்து பூமியில தான் வாழ்ந்தாரு, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள வாழ்ந்தாரு. ஆனா அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள என்ன பண்ணாரு, வளர்ந்தார். அந்த ஆவி, தேவனுடைய ஆவி கிறிஸ்துக்குள்ள இணைந்திருந்ததுனால, அவர் தேவனை போல செயல்பட்டதுனால, தேவனை போல வாழ்ந்ததுனால, தேவனை போல அவர் தன்னை பிரதிபலித்ததுனால, அவர் தேவனோடு கூட இணைந்திருந்தனால, இரவும் பகலும் தேவனோடு கூட இருந்தனால அவருடைய ஆவி அவர் உயிர்ப்பித்தது. இன்னைக்கு நம்மளை பார்த்து இன்று நம்மளுடைய வாழ்க்கையில அநேக மரணங்கள் இருக்கலாம், அநேக மரணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அந்த மரணங்கள் அது நம்மளுக்கு நிரந்தரமா இல்லாதபடி அந்த மரணங்களை முறித்து எரிந்து நம்ம எழ வேணும்னா தேவனுடைய ஆவியுடைய எல்லாம் இருக்கணும். புரியுதா இல்லைங்களா? இன்னைக்கு பாருங்க, நம்ம பாட்டு வர்ஷிப்ல பாட்டு பாடும்போது சோறு பாட்டு பாடணும். என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். இந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப ஆசீர்வாதமான பாட்டு. உஷ்ணம் வருவதை காணாமல் என் இலைகள் பச்சையா இருக்கும். எவ்வளவு ஒரு அர்த்தம் தெரியுமாங்க? அது பைபிள் வசனம். உஷ்ணம் வருவதை காணாமல் இலைகள் பச்சையா இருக்கும். அதுதான் உயிர்த்ததின் வல்லமை. உஷ்ணம் இருக்கும், சொல்லிருன்னு உஷ்ணம் இருக்கும், வெயில் மண்டிய பொழக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் மேகஸ்தம்பல் நடத்தினார் பாரு, மேகஸ்தம்பல் நடத்தினார் பாரு. அது போல நம்ம வாழ்க்கை இருக்கும். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நம்ம வல்லமையை பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப ஷார்ப்பா கவனிக்கணும். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, உஷ்ணம் வருவதை காணாமல் இலைகள் பச்சையா இருக்கும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். மழையே இருக்காது, மழையே சுத்தமா இருக்காது, ஆனா உன் வீட்டுல மட்டும் ஏராளம் தாராளமான நன்மை இருக்கும்.
அல்லேலூயா. உனக்குள்ள பக்கத்துல பக்கத்துல பார்த்து ஏகப்பட்ட பிரச்சனையா இருப்பாங்க, ஆனா நீ சமாதானமா இருப்ப. நான் திருப்பி சொல்றேன், இந்த பூமியில பிரச்சனை இல்லாம இல்ல, பூமியில பிரச்சனை இருக்கு, ஆனா பிரச்சனை மாத்திரும் நீ சௌக்கியமா இருப்ப. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதுதான் உயிர்த்ததின் ராஜ்யத்தின் வல்லமை. அந்த வல்லமைக்குள்ள எப்படி பிரவேசினா, கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்கு வேணும். கிறிஸ்துவனுடைய ஆவி வேணும். பாருங்க, இந்த 8:11 இப்படி திருப்பி சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால். அப்பனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ டிரான்ஸ்பர் ஆகணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆகணும், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு. உங்களுக்குள்ள பாரு, திருப்பி சொல்றேன். நான் ஏன் திருப்பி இந்த காரியத்தை சொல்றேன்னா, அநேக பிரச்சனையோட வந்து உட்காந்துருக்கீங்க. என் வாழ்க்கையில எதுவுமே மாறல, எனக்கு இருக்கிற இந்த போராட்டம் தீரல, இன்னமும் நான் கடன் தொழிலா இருக்கிறேன், இன்னமும் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தான் இருக்கு, இன்னமும் என் பிள்ளைக்கு இந்த போராட்டம் தான், இன்னும் என் பிள்ளையால மீளவே முடியல என் வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் சொல்லி வசனம் சொல்லுது, இந்த காரியம் மாறினா நீங்க வேற ஒரு இடத்துக்கு நீங்க போகணும். நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த போராட்டம், கண்ணீர், கவலை இதெல்லாம் மாறணும்னா இவை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனுடைய வல்லமைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? போகணும். அல்லேலூயா. அந்த வல்லமையை என்ன எப்படிப்பட்ட வல்லமை? இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? அப்படி காண்பதான் நம்ம இங்க பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார், சரியா? அவர் பாருங்க, அவர் செய்யாத அற்புதமே இல்லை, செய்யாத அதிசயமே இல்லை. அவருடைய வல்லமையும் அற்புதத்தையும் பார்க்கும்போது அப்படி அவர் சொந்தமா எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. அவர் வாழும்போது அவர் தன் தேவனை பிரதிபலிக்கிறவரா இருந்தார். ஏன் இந்த வார்த்தை நான் அடிக்கடி யூஸ் பண்றேன், தேவனை பிரதிபலிக்கணும்னா, வெள்ளி சொம்புக்கும் தங்க சொம்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா ரெண்டுமே என்னது? சொம்பு தான், காஸ்ட்லி தான். ஆனா வெள்ளி விலை உயர்ந்தது, தங்கம் விலை உயர்ந்தது. எங்க ஐயா யாரு இவரா? அதே போல தேவன் விலை உயர்ந்தவர், அவருடைய பிள்ளைகளும் நம்ம யார் எப்படி இருக்கணும்? விலை உயர்ந்தவரா இருக்கணும். அதுதான், அதுக்காக தான் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையை மாற்றத்துக்கு தீர்வு கிடைச்சாலே ஒருத்தன் உசந்தரு எல்லாத்தையும் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் டிஃப்ரெண்ட், நம்மளுக்குள்ள டிஃப்ரெண்ட் வேணுங்க. கடவுள் யார் என்ற அறிவும் அவருடைய வல்லமையும் உங்களுக்கு அறிஞ்சிச்சுன்னா, நீங்க யார் என்ற அறிவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க யார் என்ற அறிவு தெரிஞ்சிடும். பாருங்க, இப்ப ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து கடவுள் வந்து உணர்த்துறாரு. இது எங்க போனாலும் இந்த இந்த சாட்சி நான் சொல்லிட்டே இருப்பேன். அது என் வாழ்க்கையில நடந்த விஷயம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவருடைய வல்லமை நம்மளுக்குள்ள இருக்கும்போது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கும்போது, நம்ம யார் என்பதை மற்றவங்க சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் என்று. பாருங்க, நான் இங்க சிந்தார்பேட்டில் பம்பு இண்டஸ்ட்ரியன்ல இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த 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 அக்கா வந்து கொஞ்சம் ரொம்ப இந்து வைராக்கியம் பிடிச்சவங்க. அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. அவங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டினாங்க, செங்கல் வச்சு வெளியே. அது வந்து எதுக்கு சொன்னாங்கன்னா, இதுமாரி அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, அவங்க பொண்ணு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போடுது, அந்த கல்யாணம், பொண்ணு வீட்டு கல்யாணம், அவங்களுக்கு அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அந்த சமையல்லாம் செய்யணுன்ட்டு வீடை கட்டினாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கணும், நாங்கள் தான் தெரிவிக்கணும். ஏன்னா எங்கள் வீடு ஒட்டின மாதிரி கட்டுறாங்க, எங்கள் வெளியே வந்து ரோடு எதுவுமே தெரியாது, அந்த வீடு தான். நாங்கள் எதுவுமே சொல்ல, அவங்க வீட்டில் நல்ல காரியம் எதுவும் நடக்குது, நான் எதுவுமே சொல்ல, நாங்கள் எதுவுமே பேசல. ஒரு வாட்டி பசங்களுக்கு ஃபீஸ் கட்டலான்ட்டு நான் மயிலாப்பூர் ஸ்கூல் போயிட்டேன். ஒரு மதியானம் ஒரு 12-11 இருக்கும். திடீர்னு என் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு, ஏங்க என்ன மாரி கார்பரேஷனில் வந்து அந்த அக்கா வீடை வந்து இடிச்சிட்டாங்க, ஒரே மனசு கஷ்டமாகுதுங்க, ரொம்ப மனசு பாரமாக இருக்குதுங்க. இவங்க ரொம்ப பாரப்பட்டு சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவளை பணம் காசு செலவு பண்ணி அவங்க வந்து அந்த இடத்த கட்டியிருக்கிறாங்க. இது யாரோ வந்து அங்கே சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, மாரி ரோட்டில் கட்டக்கூடாதுல்ல, அவங்க வந்து இடிச்சிட்டாங்க, கார்பரேஷன்காரங்க வந்து இடிச்சிட்டாங்க. சரி விடு, நீ ஏன் கஷ்டப்படுற, ஏன் கார்பரேஷன்காரன் இடிச்சாங்க, சரி கஷ்டமா, அவ்வளோ காசு செலவு பண்ணி கஷ்டமா, நாங்கள் பேசிட்டு முடிச்சிட்டோம். ஃபீஸ்லாம் கட்டிட்டு ஒரு 2:30 மணி போல் நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. 2:30 மணி போல் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அப்படியே இடிஞ்சு கிடக்குது. சரி பார்த்துட்டு கஷ்டமாச்சு, என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் போயினா என்ன பண்ணேன், எப்பவுமே வந்து அந்த இடத்துல பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அனலாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே சேர் போட்டு பைபிள் படிப்பேன். படித்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் அவங்க அவங்க அந்த அந்த அம்மா அவங்க பொண்ணுங்களாம் வந்தாங்க.
வந்த உடனேயும் ரோட்ல இறங்குனாங்க. பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க, அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க, பயங்கரமா சாபம் விடுறாங்க, பச்சை பச்சையா கேட்கறாங்க. ஆனா சரி யாரையும் கேட்கறாங்க பொழுது நினைச்சு நான் கம்முன்னு இருக்கிறேன். அவங்க கேட்காத கேள்வியில காது கொடுத்து வாங்க முடியல. நான் வீட்டுக்குள்ள போய் வீட்டு போட்டு போட்டாலும் கேட்கும், ஏன்னா சின்ன இடம் இல்ல. வண்ட வண்டியா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? பயங்கரமா கேட்கறாங்க. கொஞ்ச நேரம் திடீர்னு எனக்கு சுருக்கு எனக்கு குத்துறா மாரிக்குது. பேசி அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நான் இப்படி கால் ஆட்டுறானுங்க பாருன்னு பேசுறாங்க. நான் எந்தெந்த ஆக்ஷன்ல பண்றேன்னா என்ன வச்சு பேசுறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்புறம் தான் எனக்கு யாரு ஒரு என்னதான் பேசுறாங்களோ, ஒருவேளை என்னதான் பேசுறாங்களோ ஒரு டவுட்டு. அப்புறம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அவங்க A to Z தாக்குறது ஃபுல்லா என்னையும் குடும்பத்தையும் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப சிரிச்சுன்னு சொல்றேன்ல, அவங்க கேட்ட வார்த்தை அவ்வளோ மோசமான வார்த்தைகள். அவங்க கேட்கும்போது அவ்வளோ சபிச்சு என் பசங்கள்ல இருந்து என் பரம்பரை அவ்வளோ சபிச்சு பேசினாங்க. அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ஈரம் வாரி போட்டுச்சு. நான் யாருன்னு தெரியுமா? என்னை பத்தி இந்த சந்திலேயே கேட்டுப்பாரு. நான் செய்வினக்காதுக்காக ஏறாத கோயிலே இல்லை, நான் சூனியாக்காக ஏறாத கோயிலே இல்லை அப்படின்னு ஈரம் வாரி போட்டுச்சு. ஏன்னா அதுல கேள்விதான் பட்டிருக்கிற மாதிரி ஆளை நான் பார்த்தது இல்லை. அவங்கள தன்னை வெளிப்படுத்தும் போது அவங்கதான் இவங்களா அப்படின்னும் போது, ஆனா ஒரு பக்கம் எனக்குள்ள நான் சிரிச்சு சொல்றேன், அவ்வளோ வேதனையா இருந்தது, அவ்வளோ கஷ்டமா இருந்தது. என்ன விஷயம் கேட்டா, கேளுங்க. என்ன விஷயம் கேட்டா, எவனோ ஏதோ ஒரு பொம்பளை நான் பார்த்தேன், அவன் தான் போய் சொல்லிட்டான்ட்டு என்ன கோத்து விட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் தான் சொன்னேன்ட்டு கோத்து விட்டாங்க. ஆனா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவங்க கேட்ட கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி, அப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள். அப்படியே மனசு நொந்தேன், வேதனைப்பட்டேன். என் மனைவி ஃபோன் பண்ணி சொன்னேன். என் மனைவி உடனே வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க 2-3 வாரத்தை கேட்கறதுக்கு. அவள் மனசு ஆறல. ஆனால் முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணேன் தேவனுடைய சமூகத்தில். அப்படியே ஜோம் பண்ணேன். உங்களுக்கே தெரியும், நான் அப்படியும் அந்த அம்மாட்ட போய் பேசுறேன்மா, நீ என்ன சொல்ற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. இன்னும் அதிகமாக ஒரு அசிசமாக கேட்குறாங்க. நீங்க பாருங்க, ஏன் சொல்றேன்னா, தேவன் யார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய வல்லமை எப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, உங்களை ஒரு ஈக்காக கூட நெருங்க முடியாது. எந்த ஒரு காரியம் உங்க பக்கத்துல அணுகாது. நீங்க நம்ப மாட்டீங்க. ஜெபம் பண்ணிட்டு விட்டேன். அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, அடுத்த அமாவாசைக்குள்ள அவங்க வீட்டுல ஒரு பணம் உழலைன்னா நான் யாரு அப்படின்னு பார்த்துருன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குச்சு. நான் ஜெபம் பண்ணேன், என் தேவனுடைய வல்லமை என்னையும் குடும்பத்தையும் மூடிச்சு. அதே அமாவாசைக்குள்ள அவங்க வீட்டுல ஒரு பணம் வந்துச்சு. ஆமாங்க, இது நான் சாட்சியா ஏன் சொல்றேன்னா, இது பெருமை, எனக்குள்ள பெருமை தான். ஏன்னா நான் தேவனுடைய சாயல்ல அவருடைய சார்பில் நிக்கிறேன். எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? அவருடைய வல்லமைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை ஒருவனும் அசைக்க முடியாது. இன்னி வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அவருடைய பலத்தினால. உஷ்ணம் வருவதை காணாமல் என் இலைகள் பச்சையா இருக்கும். எங்க வாழ்க்கையில நான் பார்க்காத போராட்டல, நான் பார்க்காத பிரச்சனைல, அநேக வேதனைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் சரீரத்தாலும் என் உள்ளத்தாலும் நான் அநேக நாள் தூங்காம தேம்பி அழுது கதறி இருக்கிறேன். என் வாழ்க்கை ஏன் அப்படி போச்சு நான் தேவனை கேள்வி கேட்டிருக்கிறேன். ஆனாலும் நான் நல்லவனா இல்லைன்னா கூட என் தேவன் நல்லவரா இருந்தார். அவர் என்னோடு கூட இருந்தார். இன்னைய வரைக்கும் என்னை வாழ வச்சிருக்கிறார்னா அது அவருடைய தயவு. ஏன்னா எனக்கு தெரியும் என் தேவன் யார் என்பது. அதான் கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமா இருந்தால், ரோமர் 8:17 படிச்ச பார்த்தீங்களா? உங்களில் வாசமா இருந்தா, அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்களை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். சரீரத்தை மாத்திரம் அல்லங்க, எவைகளை உயிர்ப்பிக்க முடியும்னா உங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்களோ, எவைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எவைகளெல்லாம் வேணும்ட்டு நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்லவர். நம்ம நல்லவங்க கிடையாது. நம்ம நல்லவங்க கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம மிஸ் ஆயிடுவோம். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம இழந்து கீழே விழுந்துருவோம்.
ஆனா அவர் நல்லவர். நான் சொல்றேன், எதிர்பார்ப்போட நீங்க வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு நோக்கத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், அவருடைய ஊழியத்தின் வல்லமை உங்களுக்கு பெற்றுத்தரும். அவருடைய ஊழியத்தின் வல்லமை உங்களுக்கு அநேக காரியங்களை கொடுக்கும்படி செய்யும். நீங்க நம்புங்க, கர்த்தர் நல்லவர். நான் திருப்பி சொல்றேன், இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும். முன்னாடி ஒரு உதாரணத்தை சொன்னேன். என் பையன்கிட்ட வாங்க சொன்னேன், வாஷிங் மிஷின் கிளிப் வாங்க சொன்னேன். அது எந்த இடத்துல கிடைக்குமோ அங்கதான் பண்ண முடியும், வாங்க முடியும். என் பையன் கரெக்டாக போய் அந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தான். அதே போலதான் நீங்கள் இழந்து இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? எங்க கிடைக்கணுமோ அங்க போகணும். அது விட்டுட்டு போய் மனுஷங்கிட்டயோ இல்லை அவன்கிட்டயோ அவன் பார்ப்பானா, இவன் கொடுப்பானா, அவன் செய்வானா, இது செய்வானா, இல்லை என் தங்கச்சிட்ட போலாமா, என் அம்மா கிட்ட போலாமா, என் பொண்டாட்டிட்ட போலாமா, இல்லை என் புருஷன்கிட்ட போலாமா அப்படின்ட்டு நீங்க ஓடி அலைவதை காட்டிலும் உங்களுக்காக ஏராளமான ஏற்கனவே ஏராளமான நன்மைகளை அவர் பெற்று கொடுத்திருக்கிறார். அவரிடத்துல போங்க, அவர் உங்கள் காரியங்களை உயிர்ப்பிக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன், எங்க கிடைக்குமோ தேவனோட ராஜ்யத்தை எங்க கிடைக்குமோ போன்று. இப்போ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா ரகு பாஸ்டுகிறாரு. ரகு பாஸ்ட நான் ஒரு காரியத்தை கேட்கணும்னா அவரால் என்ன முடியுமோ அதை நான் கேட்க முடியும். அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. ஆனா நான் தேவனிடத்துல போகும்போது அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே என்னால கேட்கறது எப்படி கேட்க முடியும்? சிறுசா கேட்க முடியுமா இல்ல பெருசா கேட்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு காரியம் இருக்குல்ல. ஒரு காரியம் இருக்குதா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணாரு, அநேகரை என்ன பண்ணாரு? சுகப்படுத்தினாரு, அநேகருக்கு போய் வாழ்வு உண்டு பண்ணாரு, தேடி என்ன பண்ணாரு? ஓடினாரு. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரு? நான் யாருவது நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாருன்னா தேவனுடைய தத்துருவமா தன்னை வெளிப்படுத்தினார். என்னால என்ன முடியும் ஜனங்கள் பார்க்கணும். அவர் தனித்திருந்து ஒரு காரியத்தை செய்யல. பாத்தீங்களா? கும்பலா கூட இருப்பாங்க. அப்பதான் ஒரு காரியத்தை செய்வார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவார், கண்ணு தெரியாத பார்வை வர வைப்பாரு. இதே மாதிரி அநேக அற்புதம் அடையாளங்களும் அதிசயங்களும் தேவனை மகிமைப்படுத்துவார். நான் அவர் யார் என்பதை தெரிஞ்சுப்பாரு. அப்போ நம்ம யார், கிறிஸ்து யார் என்பதை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில தேவனிடத்துல அநேக காரியங்களை தாராளமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஊழியத்திலிருந்து வல்லமை குறித்து ஒரு வசனத்தை நான் இது பண்றேன். லூக்கா 7 அதிகாரம், அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குதுல்ல, அதை வச்சு உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றேன், கேளுங்களேன். லூக்கா 7 எடுத்துங்க, 11 வாசிங்க. இப்போ கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை நம்ம பத்தி அறிஞ்சுக்கணும். தேவன் யார் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்ல. தேவனுடைய வல்லமை பற்றி அறிந்தா தேவன் யார் என்பதை தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, கிறிஸ்து யார் என்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 7 பக்கம் 89, புதிய ஏற்பாடு. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அவருக்கு அநேகரும் படிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமைத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடம் ஒப்புவித்தார்கள். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியான அவர் நம்மளுக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. நாயின் என்னும் ஊருக்கு என்ன பண்றாரு? ஏசாமி போறாரு. ஏசாமி போகும்போது அந்த இடத்துல அவருக்கு எதிர்கொண்டு சில ஜனங்கள் என்ன பண்றாங்க? செத்தவன் என்ன பண்றாங்க? ஒரு பாடையில
தூக்கின்னு வராங்க. தூக்கின்னு வரும்போது ஏசாமி அதை பார்க்குறாரு. என்ன பண்றாரு? ஏசாமி பார்க்குறாரு. யாருன்னா விதவை. அந்த அம்மா விதவை. அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை, புருஷனும் இல்லை. இருந்தது ஒரே ஒரு பையன். இருந்தது ஒரே ஒரு பையன். அந்த பையனும் இல்லை. இப்ப தனி மரமா அந்த அம்மா நிக்குது. எப்படி நிக்குது? தனி மரமா நிக்குது. நாதி இல்லை, சொந்த பந்தம் இல்லை, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளும் இல்லை. இப்ப அந்த அம்மா இருக்குது தனி மரம். ஒரே ஒரு பொம்பளை, ஒரே ஒரு மகன். அந்த மகனும் இறந்துட்டான். இப்போ நடுத்தரில் அந்த அம்மா நிக்குது. இறந்தவனை பறி கொடுத்துட்டு அவனை கூண்டு போயிட்டு எங்க சுடுகாட்டில் அடக்கம் பண்றதுக்காக இவ போயினுக்கிறாங்க. அந்த அம்மா பின்னாடியே மாறல அச்சிக்கின்னு பிறன்னு போகுது. தாம் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலமும் இழந்து அழுதுன்னு போகுது. அதுக்கு அழுத்துக்கே பலம் இருக்காது. அது என்ன நினைச்சாலும் நீங்க சொல்லும் பார்க்கலாம். பூமியில செத்த பொண்ணமா தான் வாழணும். அதுக்கப்புறம் இல்ல, ஒரே ஒரு பையங்க, புருஷன் இல்லைங்க. அது உலகமே அந்த பையனா தான் இருந்திருக்கும். உலகமே அந்த பையனா தான், அந்த பையனுடைய எதிர்காலம் தான் நம்பி அது வாழ்ந்திருக்கும். அவனு என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இப்போ அவனை பாறையில கழுத்து அடக்கம் பண்றதுக்கு எங்க போயிட்டான்? மண்ணுல குழி போண்டி அடக்கம் பண்றதுக்கு கூட்டுன்னு போயிட்டு இருக்கு. அப்போ யார் வரா எதிர்க்குன்னா ஏசாமி வரார். ஏசாமி என்ன பண்றாரு? பாக்குறாரு. பாருங்க, நான் தேவன் யார் என்கின்ற அந்த அறிவு இருந்தாதான் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்னு நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சூழ்நிலையை இயேசு பார்க்கிறார். இந்த சூழ்நிலைய இயேசு பார்க்கிறார். அவர் எப்படி பார்க்கிறாருன்னா 13 வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவளை பார்த்து, எத்தவனே சொல்றாரு. இயேசு என்ன பண்றாராம்? முதல் பார்க்கிறாராம். இயேசு என்ன பண்றாராம்? பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? இயேசு எதங்க பார்க்கிறாரு? இப்போ வசனம் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். இப்போ உங்களுக்கு சொல்லியும் காமிச்சேன். ஒருத்தன் செத்துட்டான். அவனை அடக்கம் பண்றதுக்காக, அவனை குழி தோண்டி புதைக்கிறதுக்காக அவனை கூட்டின்னு வராங்க. அந்த அம்மா யாருன்னா, இருந்து ஒரே ஒரு பையன், புருஷனும் இல்லை, நாதிக்கு ஆள் இல்லை, சொந்த பந்தம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எழுந்து இப்ப நடுத்தர நிக்கிற அம்மா. அந்த அம்மா தான் இருக்கிற ஒரே ஒரு பையனை அடக்கம் பண்றதுக்காக கூட்டின்னு போது இப்போ எதிர்க்க யார் வரா? இயேசு வரா. ஆனா வசனம் சொல்லி இயேசு அவளை பார்த்து அப்படின்றாரு. புரியுதா? இப்ப இயேசு என்ன பண்றாரு? பாக்குறாரு. யாரை பாக்குறாருன்னா, நிர்கதியா நிக்கிற ஒரு பெண்ணை பாக்குறாரு. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இயேசு இப்ப பாக்குறாரு. யாரை பாக்குறாருன்னா, நிர்கதியா நிக்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. எல்லாவற்றையும் இழந்து வாடி இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. தன்னுடைய எல்லா பலத்தையும் இழந்து அழுது ஒண்ணுமே இல்லாம வர ஒரு பொண்ணை பாக்குறாரு. கடவுள் பார்க்கிற தெய்வங்க. நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? என் வாழ்க்கையை பார்க்க மாட்டாரா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு, நான் எவ்வளவு கண்ணீர் சிந்துறேன்னு, என் நிலைமை இப்படி அடிமட்டத்துல போயிட்டு இருக்குதே, எனக்கு தீர்வே கிடைக்காதா, எல்லாம் என்னை விட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஒரு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். என்னை பார்க்கறதுக்கு ஆளே இல்லையே, என்னை விசாரித்துக்கு ஆளே. நானும் சொல்றேன், இயேசு பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துடைய குணமே அதுதான். யாரெல்லாம் நொறுங்கி இருக்கிறாங்களோ, உடைஞ்சு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கறது தான் அவருடைய வேலை. அவரை பார்க்கறது தான் அவருடைய வேலை. ஒரு நம்ம நினைச்சுக்கலாம்ல, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்றேன், இல்லைங்க, உங்களை ஒரு கண்ணு பார்த்துட்டு இருக்கு. ஒரு கண்ணு இல்லை, 2 கண்ணு பார்த்துட்டு இருக்கு. அது இயேசுவின் கண்கள். அது நம் இயேசுவின் கண்கள். யாரு பார்க்கல நீங்க வருத்தப்படாதீங்க, அவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ இயேசு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. 2வது அவள் மேல் மனதுருகி அப்படின்றாரு. பார்க்கிற பார்வையமா பார்க்கிறாரு. அவரு இருதயம் உடைக்குது. அவரு நொறுங்குறாரு. அவரு என்ன பண்றாரு? அவருடைய இருதயம் அப்படியே என்ன பண்ண நொறுக்கப்படுது. அவளுடைய வேதனையை பார்த்து, அவளுடைய கண்ணீரை பார்த்து, அவளுடைய துன்பத்தை பார்த்து இவர் இருதயம் என்ன பண்ணு நொறுக்கப்படுது. புரியுதா? அப்படியே பார்த்துட்டு போற நம்ம ஆண்டவர் கிடையாது. நீ வேதனைப்பட்டா உன் அப்பா அம்மா உன் பிள்ளைங்க கஷ்டப்படுறது காட்டிலும் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். நீயும் நானும் வேதனை படும்போது அப்படியே பார்த்துட்டு போகிற நம்ம தேவன் கிடையாது. பார்த்துட்டு போறவரு நம்முடைய தேவன் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணாரு? உன்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறவரு. அவர் என்ன பண்ண அவர் என்ன பண்ண அவர் மனம் நொறுங்கப்படுது.
அதனால்தான் கல்வாரி சிலையில நீயும் நானும் அடிக்கப்பட வேண்டிய அடி அவர் வாங்கினாரு. புரியுதா? நீயும் நானும் பட வேண்டிய பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டாரு. நீயும் நானும் நொறுக்கப்படணும், அவர் நொறுக்கப்பட்டாரு. ஏன் நொறுக்கப்பட்டாருன்னா நீங்களும் நானும் வாழ்வதற்காக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த பொம்பளைய அந்த அம்மாவை என்ன பண்ணாரு பார்த்தாரு. ரெண்டாவது அவன் மேல மனதுருவினாரு. மூன்றாவது அழாதே என்று சொல்றாரு. இப்போ பார்க்கிறாரு, அவர் இருதயம் நொறுங்குது. மூணாவது ஆறுதலான வார்த்தை வருது, வாயிலிருந்து வருது, அழாதே அழாதே மகளே, நீ அழாத. வாழ்க்கையில பிரச்சனைகள் அநேகமா இருக்கலாம், நீ அழாத, நீ அழாத. தேவனுடைய வார்த்தை வருது, நீ அழாத. அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார், அவர் உன் கண்ணீரை துடைப்பார், அவர் உன் வேதனை அறிந்திருக்கிறார், அவர் உன் துக்கத்தை மாற்றுவார். நீ அழாத, நீ அழாத, நீ அழாத. கர்த்தர் சொல்ற, நீ அழாத. பாருங்க, இவ்வளவு பிரச்சனை அந்த அம்மாக்கு. சாதாரண பிரச்சனையே இல்லை அந்த அம்மாக்கு. யாருக்கு? இந்த விதவைக்கு. விதவைக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தது போல ஒரு உணர்வு, எல்லாற்றையும் இழந்த போல உணர்வு. அழுறதுக்கு நாதியே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, போதும், நீ அழாத. நான் சொல்றேன், நீ அழாத. தேவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் உண்மையில் மனதுருகி இருக்கிறார். நீ அழாத. மூன்றாவது காரியம், கிட்ட வந்து, சூப்பர் அக்கா புடிச்சிட்டாங்க. கிட்ட வந்து நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடுறோம். யார் தெரியுமா இருப்பான்? யாரு இருப்பான் சொல்லு பார்க்கலாம். பத்தியா, ஃப்ரெண்ட்ஸா? அக்காக்கு அனுபவம் அதிகம் போலுது. ஐயா நீங்களா? என் புள்ள குரல என்ன கண்டுபிடிக்க பாருங்க. கிட்ட வந்து நீங்க நினைக்கலாம், அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்களா, இவங்க வந்து உதவி செய்வாங்களா, அவங்க வந்து பணம் கொடுப்பாங்களா, இவங்க வந்து பணம் கொடுப்பாங்களா. நம்மளுக்கு சொந்தக்காரர் நல்லா இருக்கிறாரு, வசதி இருப்பாரு, நம்மளுக்கு எதனா ஒன்னா அவர் வந்து பார்த்துப்பாரு. என் அண்ணன் நல்லா இருக்கிறாரு, என் அக்கா நல்லா இருக்கிறாங்கல்ல, என் அப்பா வசதியோட இருக்கிறாரு, அவங்க வந்து நம்மள பார்த்துப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அவளை எப்ப நீ பார்க்கலாம்னா, உனக்கு ஏற்படுற பிரச்சனை அவங்கள பார்க்கலாம், நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனையில அவங்க பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு உட்கார போல தெரிஞ்சு மூஞ்சில இல்ல, அனுபவம் அதிகமாகுது நம்மளுக்குள்ள. ஆனா இயேசு சொல்றாரு, அவர் எப்ப கிட்ட வருவாராம், உனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருது அப்பெல்லாம் கிட்ட வருவாராம். உனக்கு எப்பப்பெல்லாம் போராட்டம் வருது அப்பெல்லாம் கிட்ட வருவாராம். எப்பப்பெல்லாம் உனக்கு உபத்திரம் வருது அப்பெல்லாம் கிட்ட வருவாராம். எப்பப்பெல்லாம் நீ கண்ணு செஞ்சு அப்பெல்லாம் கிட்ட வருவாராம். அவர் கிட்ட வர தேவன், அவர் எட்டி நிக்கிற தேவன் இல்ல, கிட்ட வர தேவன். அல்லேலூயா. அவர் இப்போ கிட்ட வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா உன் கிட்ட வந்திருக்கிறாரு? உன்னை பார்த்துட்டாரு, நீ படுற வேதனைய பார்த்துட்டாரு, நீ சிந்துற கண்ணீரை பார்த்துட்டாரு, உன் உபத்திரத்தை பார்த்துட்டாரு, அதனால உன் கிட்ட வந்துட்டாரு. ஏன் அவர் கிட்ட வந்தாருன்னா, அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் சம்பர்ணர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய இறங்கிட்டாரு. அவர் மனம் நொறுக்கப்பட்டுச்சு, உன் வேதனையை பார்த்தும், உன் கண்ணீரை பார்த்தும், உன் துக்கத்தை பார்த்தும் அவர் இருதயம் நொறுக்கப்பட்டுச்சு. அதனால அவர் கிட்ட வந்துட்டாரு. இப்ப 5வது படிமா, கிட்ட வந்தார். அப்புறம் பாடையை தொட்டார். பா இல்ல, பாட என் உயிரை வாங்குது. சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தை நீங்க இங்க தெரியல, நான் ஊர்ல எல்லாம் வந்து நிறைய கண்ணா எடுத்துன்னு போறத பாத்துக்கிறேன். பாடையில எடுத்துன்னு போறாங்கல்ல, அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, அதில் ஊர்லாம் வந்து ஃபுல்லா அந்த வாழை மட்டும் நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அது எடுத்துன்னு போயிட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு இதுல வச்சுட்ட பேரு கீழே குயில போடாதுமே என்ன பண்ணுவாங்க, அந்த வெட்டுவாங்க, அந்த கட்டைய அந்த இதுவெல்லாம் என்ன பண்ண வெட்டுவாங்க, வெட்டி தள்ளி விட்டுருவாங்க கீழே. அது எதுக்குன்னா, இவ இப்படி ஒண்ணுமில்லாம மண்ணோட மண்ணை போயிட்டுனா அதுவும் இந்த பாடைக்கு சமம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. அப்படிதானம்மா? அதை செய்வாங்க. அப்ப நம்ம பாடுன்ற வார்த்தையை நம்ம பிள்ளைமா யூஸ் பண்ணக்கூடாது, யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளவுதான், ஒருத்தனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அதுக்கு அடையலைன்னா அந்த பாடை தான். ஒருத்தன் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளவுதான், இதோடைய அவனை கொண்டு போற அந்த முடிஞ்சது அவனுக்கு அடையாளமா போட்டுக்கிட்டான் இதை பாட. ஆனா இயேசு என்ன பண்றாரு, நீ முடிஞ்சதுன்னு நினைக்கிற பத்தியா, அதை நான் தொடறேன். ஒண்ணுமேலாம ஆயிடுச்சு, அவள்தான், இதுக்கப்புறம் எல்லாமே பினிஷ். இதுக்கப்புறம் என்னதான் தலைவனாலும் சான்ஸே இல்லைங்க, நான் தொடரல, சான்ஸ் உண்டாகும். ஆனா அந்த கிட்ட வந்தாரு,
என்ன பண்ணாரு? பாடைய தொட்டாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வேஸ்ட். நம்ம வாழ்க்கை வேஸ்ட். காலத்துக்கும் இப்படிதான் என் வாழ்க்கை. கழுதைக்கு வாக்கப்பட்டா காலம் வரைக்கும் சொல்லுங்களேன். வயசானவங்களாம் தெரியும் சொல்லுங்களேன். பார்த்து பழமொழிய ஏக்கா சொல்லுக்கா, சத்தமா சொல்லுக்கா. எனக்கு புரியல அவன் சொல்றது. கட்டுமாயிடுமா? அது புரியுதா? அப்ப பாருங்க, அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, பழைய வார்த்தையில எவ்வளவு அழகா பிரயோஜனமா கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப எதெல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில கழுத தேஞ்சி கட்டருமான கதை மாரி எதெல்லாம் தேஞ்சி இருக்குதோ, அம்மா கேளுங்க, எதெல்லாம் தேஞ்சி இருக்குதோ, எதெல்லாம் பிரயோஜனமற்று இருக்குதோ, எதெல்லாம் உதவாதது இருக்குதோ, எதெல்லாம் நாசமா இருக்குதோ, இயேசு தொட்டுட்டாருங்க. இயேசு தொட்டுட்டாருங்க. தொட்டுறதுக்கு இடம் கொடுத்தீங்களா? அவருக்கு தொட்டுறதுக்கு இடம் கொடுத்தீங்களா? பாருங்க, எத்தனை போறாங்க, தூக்கின்னு போறாங்க அவனை. இயேசு கிட்ட வந்தாரு, தொட்டுட்டாரு, அவனுங்க நின்ட்டானுங்க. தூக்கி போறணுங்க, நின்ட்டானுங்க. அவர் தொட்டா நிக்கணுங்க. அவர் தொட்டாரு உங்க வாழ்க்கையில எல்லா போராட்டமும் நிக்கணும், எல்லா பிரச்சனையும் நிக்கணும், எல்லா உபத்திரமும் நிக்கணும், எல்லா தொல்லையும் நிக்கணும், எல்லா வியாதிகளும் நிக்கணுங்க. அவர் தொட்டுட்டாருங்க. பாடைய தொட்டுட்டார். 5 ஆறாவது படிங்க. பாடையை தொட்டார், அதை சுமந்து நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திருந்தார். பாருங்க, இப்போ 6வது எழுந்திரு. வாலிபனே எழுந்திரு. நீ எழுந்திருப்பா. உன்னை இழந்தவங்க வேதனைப்பட்டு இருக்கா, நீ எழுந்திருப்பா. உனக்காக தன் உயிரே வாழ்ந்தவ அலங்கோலப்பட்டு இருக்கா, நீ எழுந்திரு. யாருக்காக? அந்த விதவிக்காக. எல்லாவற்றையும் இழந்து நாடி இல்லாம அழுதுட்டு இருக்கிறாங்களே, அவளுக்காக நீ எழுந்துரு. நீ பாருங்க, நீங்க நினைக்கலாங்க, குடும்பத்திற்கு நான் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நம்ம நினைக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை தொட்டா நீ எழுந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்ப. அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. கர்த்தர் செய்வார். எழுந்திரு. உன் தூசியை உதறி எழுந்திரு. கர்த்தர் உன்னை எழ செய்கிறார். மகளே, நீ எழுந்திரு. போதும், நீ வேதனைப்பட்டது போதும், நீ கண்ணீர் சிந்தினது போதும், நீ உபத்திரப்பட்டது போதும். உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இருந்து நீ எழுந்திரு. நான் உன் தேவன். நீ கலங்காத, நீ எழுந்திரு. நான் எழுப்புகிறவர் நீதான், நான் தான் அப்படி சொல்றாரு. கடவுள் அவ்வளவு நல்லவர் இல்ல? அவர் எழ செய்யறதுல அவ்வளவு வைராக்கியம் உள்ளவரா இருக்கிறார். 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் வியாதியா படுத்துட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி கூட்டின்னு போயிட்டு அந்த குளத்துல சுகப்படுத்துறதுக்கு ஆளே இல்ல. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 38 வருஷம். அப்ப எத்தனை மணி நேரங்கள், அப்போ எத்தனை நாட்கள், அப்ப எத்தனை வருஷங்கள். ஒருத்தன் யாராச்சும் என்னை எழுப்புவாங்களா? யாராச்சும் என்னை எழுப்பி என்ன பண்ணுவாங்களா? அந்த குளம் கலக்கும் போது விடுவாங்களா? நான் சுகமாக மாட்டேனா? நான் உயிரடைய மாட்டேனா? நான் வாழ்வடைய மாட்டேனா? அவனை போல நான் ஓட மாட்டேனா? அவளை போல நான் சம்பாதிக்க மாட்டேனா? அவளை போல நான் வாழ மாட்டேனா? அவளை போல நான் நிக்க மாட்டேனா என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நாட்கள் 38 வருஷம். 38 வருஷம் என்னை யாராச்சும் எழுப்ப மாட்டாங்களா? யாருமே பார்க்கல. இயேசு பார்த்தார், மனதுருகினார், கிட்ட வந்தார், அவனுடைய பாடையை தொட்டார், அவர் எழுப்பினாரு. அவர் கூட்டு போயிட்டு அந்த குளத்துல விடல. நீ எழுந்து நட, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஓடினாரு. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், கடவுள் உங்களை எழுப்புவாருங்க. எல்லா துன்பத்திலிருந்து உங்களை எழுப்புவார். எல்லா போராட்டத்திலிருந்து உங்களை எழுப்புவார். நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க, நல்ல நன்மைகளை இங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வரணும்னு நான் சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த வருஷத்துல எல்லாவற்றையும் அவர் எழுப்ப வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஏழாவதா மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஆமென். உங்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய எல்லா காரியங்கள் அநேகம் இருக்குல்ல.
நீங்க இழந்ததெல்லாம் கர்த்தர் உங்க இடத்துல ஒப்புவிப்பார். நீங்க இழந்த காரியங்கள்லாம் கர்த்தர் உங்க இடத்துல ஒப்புவிப்பார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை ஒப்புவிப்பார். உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளையும் உங்க இடத்துல ஒப்புவிப்பார். ஆசீர்வாதங்களை ஒப்புவிப்பார். அவர் நல்லவர். நான் 2 காரியத்தை சொன்னேன். அவர் ஊழ்த்தின் வல்லமை, அவர் யாருன்னு தெரிஞ்சாதான், அவருடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ஆளுகைக்குள்ள, ஆவிக்குள்ளா இருக்கணும்னு சொன்னேன். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளா இருக்கணும்னு சொன்னேன். அப்போ நம்ம எங்க இருக்கணும்? ஒரு பொருள் வாங்கணும்னு எந்த கடையில கிடைக்குமோ அந்த பொருள் அந்த கடையில விற்கணும். அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில மரித்த எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னா, கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் ஜெயித்து, பிசாசின் அந்தகார வல்லமைகளை ஜெயித்து, எல்லா நன்மைகளையும் ஏற்கனவே பெற்றுக் கொடுத்து விட்டார். அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் ஊழ்த்தின் வல்லமையின் அதிகாரம் இருக்குது. நீ செய், என் வல்லமையை கொண்டு நீ செய். அன்னையே சொல்லிட்டார்ல, என்னை விசுவாசிக்கும் நான் செய்கிறதிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில நடப்பண்ணா, அவர் சொல்றாரு நீ செய்கின்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீயே மாற்று. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீயே மாற்று. எப்படி மாற்ற முடியும்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், டைம் இல்லை, நான் பேசுறேன். எப்படி மாற்ற முடியும்னா, மாற்றக்கூடிய ஒரே வாக்கி எதுனா நம்ம வாய் தான். நம்ம வாய் தான். நம்ம பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு. மரணமும் ஜீவனும் நாவின். நீ உன் பிள்ளைய கேவலமா பேசினா உன் பிள்ளை கேவலமா தான் போவான். உன் பிள்ளை நல்லதனமா பேசுனா உன் பிள்ளை நல்லதனமா தான் வாழ்வான். அப்போ எவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில நீ இழந்திருக்கிறியோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா, ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை உன் வாயில் எடுத்து பேசு. நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில், ஐயா படிங்க, நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். உன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. உன் வேதத்தில் பிரியம் கொண்டு அதில் ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நாம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமாங்க, ஆமா. வாழ்க்கையில அவரை நம்புகிற நம்பிக்கை உறுதியா பிடிச்சிட்டோம்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் அவருடைய வார்த்தையா இருக்கும். நீ சொல்லுவ, நான் நீர்க்காயில் ஒருமா நடப்பட்டு என் காலத்தில் என் கனியை தருவேன். என் வாழ்க்கையில உஷ்ணம் வந்தாலும் நான் என் இலை பச்சையா இருக்கும். என் இலை பச்சையா இருக்கும். ஏன்னா என்னை அந்த வெயில் சேதப்படுத்த முடியாது. தேவனுடைய பிரசன்னம் என்னை பாதுகாக்குது. நான் இலைகள் பச்சையா தான் இருக்கும். இந்த உபத்திரம் வந்தாலும் சரி, இந்த உலகத்துல துன்பம் வந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? நீடித்து வாழ்வேன் அப்படி சொல்லணும். புரியுதா? பஞ்சங்கள் பட்டினிகள் வந்தாலும் கர்த்தரை தேர்னுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இல்லையா? அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், எங்க கிடைக்கணுமோ அங்க போகணும். உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தேவனுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அந்த வல்லமையை விசுவாசிங்க, அந்த வல்லமைக்குள்ள உட்பிரவேசிங்க. உங்களுக்கு எல்லாமே இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீங்கன்னு நம்புங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.
அம்மா விதவை, பையன் வந்துட்டான். பையன் அந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது வீட்டுக்காரர் இறந்து. ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா அவங்க பையன்தான். அவங்க பையனுக்காக தான் வாழ்ந்தாங்களே. இவன் நல்லா வளர்த்து நம்மளுக்கு எதனா பண்ணுவான்னு பார்த்தா லாஸ்டா என்ன ஆயிடுச்சு, பையன் மறித்து. இருந்த ஒரே சோர்ஸ் என்னன்னா அந்த பையன் தான். இந்த அம்மாக்கு யாருமே இல்ல, அனாதையா நிக்கிறாங்க. ஆண்டவர் கண்ணீரை அவங்க பிரச்சனையை மாத்துறாரு, அவங்க வேதனையை மாத்துறாரு, அவங்க போராட்டங்களை மாத்துறாரு. மறித்த பையனை என்ன பண்றாரு, உயிரோடு எழுப்பி அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டு பண்ணி, சமாதானத்தை உண்டு பண்ணி, நிம்மதியா அனுப்புறாரு ஆண்டவர். ஆமென். அதுதான் நம்ம தேவன். ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் வல்லமையுள்ள தேவன். சொன்னார்ல, அதான் அந்த பிரசங்கத்தோட சாராம்சத்தை விட்டுறக்கூடாது. ஆமென். தேவன் வல்லமையுள்ள தேவன். ஆமென். உங்க வாழ்க்கைக்குள்ள இடைப்பட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை மாத்துற தேவன். இதெல்லாம் நம்ம ஒருத்தர் நம்ம பிரசங்கம் பண்ணும் போது இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க, எழுதுங்க. சப்போஸ் வந்து வரும்போது நோட்ஸ் எடுத்து எழுதாது, இதெல்லாம் வசனத்தை எழுதி போய் வீட்டுல பாருங்க. ஆமென். எல்லாமே மாறும். ஏன்னா ஒவ்வொருவரும் நாங்க பிரசங்கம் பண்ண முடியும். உங்க வாழ்க்கை மாறணும், உங்க வாழ்க்கைக்கு சூழ்நிலை மாறணும், போராட்டம் மாறணும். நீங்க வந்து கேட்ட உடனே உங்க வாழ்க்கை மாறணும், மாறும். நீங்க அதுக்குள்ள நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்து கர்த்தாவே. இப்ப கேட்ட இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு இதயத்துக்குள்ளாக நாங்க விதைச்சிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்திய வாழ்க்கையில 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வர உதவி. 1000 ஆசீர்வாதத்தை உங்களை பிளஸ் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற கர்த்தாவே பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்க இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க இடைப்படணும். கர்த்தாவின் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஒரு உமால மாற்ற முடியுமாண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். 38 வருஷமாய் கர்த்தாவை வியாதியில இருந்த அந்த மனுஷனை கர்த்தாவை நீர் எழுந்து அவங்க வீட்டுல சந்தோஷத்தை உண்டு பண்ண வாழ்க்கையில கர்த்தாவை செய்தி அதற்காக நன்றி ஆண்டவர். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதற்காக நன்றி, பிரச்சனைகள் மாறுவதற்காக நன்றி, போராட்டங்கள் மாறுவதற்காக நன்றி, நெருக்கங்கள் மாறுவதற்காக நன்றி ஆண்டவர். கடன் பாரங்கள் மாறுவதற்காக நன்றி ஆண்டவர். நம்புறாங்க நீ கைவிட மாட்டீங்க என்பதை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே நன்றி. எல்லாவற்றுடைய பாதத்தை இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாடுவோம். தொட்டு சுகமாக்கும் எங்கள் இயேசுவே, தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே. தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீ சொன்னால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே.